ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல பரவலா பேசப்படுகிற ஒரு சிவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2, 3 வாரமா ரொம்ப ஆ என்ன சொல்றது? LinkedIn, Twitter எது தொறந்தாலுமே இந்த பர்ட்டிகுலர் சிவி பத்தி தான் எல்லா எத்திக்கல் ஹேக்கர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஆர்கனைசேஷனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி மச் கிரிட்டிக்கல். அதோடைய சிவிசி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9.1 அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அது என்ன சிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ் அது வந்து ஒரு காம்போனன்ட். அண்ட் அது வந்து என்ன சிவின்னு பார்த்தீங்கன்னா, அ 20252992 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் சிவி. ஸோ அத எப்படி வந்து ஒரு டிடெக்ட் பண்றது? எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது? ஆ ஃப்ரம் அ ரெட் டீமர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ப்ளூ டீமரா ஒரு SOC டீமுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவ? அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஒன் மோர் திங்ஸ் கைஸ், ஐ வாண்ட் டூ டெல் அ சாரி ஃபார் யூ. பிகாஸ் ஆ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ஸ்டாண்ட் அலோன் வீடியோ போட்டு மோர் தென் 1 மந்த் ஆகுது. பிகாஸ் நெறைய ஈவென்ட்ஸ் நடந்துச்சு. நெறைய ஈவென்ட்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். லைக் சீஸ்லைட்ஸ் கோவாவா இருக்கட்டும், அப்புறம் சில காலேஜஸ்ல போயிட்டு டாக்ஸ் குடுக்கறதா இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 2 இன்டர்வியூஸ் தான் பண்ணியிருப்பேன். சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் கூட. அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவும் இல்ல டியூ டூ ரம்ஜான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு டெலகிராம்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ சாரி ஃபார் தட். இனிமேல் உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஆக்டிவா இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி உங்களுக்கு 3 டூ 4 வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல லெட்ஸ் டைவ் இன். ஓகே கைஸ். இப்போ நம்ம டைரக்ட்டா வந்து ட்ரையாக்மி ரூமுக்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ ட்ரையாக்மில தே ஹேட் கிரியேட்டட் அ செப்பரேட் ரூம் ஃபார் next.js. பட் அத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் கிரியேட்டட் அ ஸ்லைட்ஸ். ஸோ அத நம்ம பார்த்துட்டு next.jsனா என்ன? அதுல என்ன வல்னரபிலிட்டி? அத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தா வந்து ஒரு ஒரு 7 ஸ்லைட்ல தான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமா கிடையாது. ஸோ அத நம்ம பார்த்துட்டு தென் வி கேன் டூ அ பிராக்டிகல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன் திஸ் பர்ட்டிகுலர் ரூம். ஸோ அதுதான் நம்மளோட அஜெண்டா ஃபார் டுடே. ஸோ டைரக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் ஸ்லைட் ஓட யுஆர்எல் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல போடுறேன். நீங்க அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஈவன் இந்த பர்ட்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் குடுக்குறேன். யூ கேன் டேக் இட் அவுட். ஓகேங்களா? ஸோ next.js வல்னரபிலிட்டி அதோட சிவி நம்ம சொன்னோம். சிவி 2025299227. ஸோ இதோட அஃபெக்டட் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.1.4லேருந்து 15.1.7 வரைக்கும் அ லைக் எதெல்லாம் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்றாங்களோ எல்லாமே இந்த பர்ட்டிகுலர் அ சிவிக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூசிங் திஸ் சிவி வல்னரபிலிட்டி வி கேன் ஏபிள் டூ பைபாஸ் ஆத்தரைசேஷன் அண்ட் பைபாஸ் லைக் சிஎஸ்பி அண்ட் டாஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு next.js அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ next.jsங்கிறது ஒரு ரியாக்ட் பேஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி இது யாரு பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்செல் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து பில்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேஷன் ஒரு டெவலப்பர்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாரி இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம்வொர்க் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் இதோட யூசர்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலியமா உங்களால ஈஸியா சிம்பிளா லைக் வெப் அப்ளிகேஷன கிரியேட் பண்ண முடியும். லைக் ஸ்டாட்டிக் பேஜஸ், ஸ்டாட்டிக் லைக் எஸ்எஸ்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேஷன். அ ஸோ தட் இது வந்து வெப் அப்ளிகேஷன் ரெண்டர் பண்றதா இருக்கட்டும், இல்ல கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஃபாஸ்டர் டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எஸ்எஸ்ஆர் லைக் சர்வர் சைட் ரெண்டரிங்குமே ஃபாஸ்ட்டா இருக்கும். லைக் எவ்வளோ ரெக்வெஸ்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து வந்தாலும் அதோட லோட வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இவங்க வந்து லைக் எவ்வளோ லோடு வந்தாலும் தாங்குற மாரி இவங்க வந்து தே ஹேட் கிரியேட்டட் இட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து next.js. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் React JS வெப்சைட் மாரி தான் இருக்கும் மோஸ்ட்லி அது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த சிவி அப்டின்னா என்ன? அ இத பத்தின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி மூலியமா நம்மளால வந்து ஆத்தரைசேஷன் பைபாஸ் பண்ண முடியும் அப்டின்னு. ஸோ இது வந்து எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து next.js ஃப்ரேம்வொர்க் ல பில்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். தென் யூ நீட் டூ ஃபைண்ட் த வெர்ஷன் ஃபார் இட். அது நம்ம அந்த டிரெக்ஷன்ல பார்க்கலாம் எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் next.jsஅ நீங்க கண்டுபிடிச்ச அப்புறம், நீங்க ஜஸ்ட் வந்து இந்த பர்ட்டிகுலர் கஸ்டம் ஹெட்டர ஆட் பண்ணா மட்டுமே போதும். லைக்
மிடில்வேர் சப் ரெக்வெஸ்ட் ஹெடர் வந்து ஆட் பண்ணாவே போதும் HTTP ரெக்வெஸ்ட்ல. ஸோ இது வந்து பேசிக்கலா லைக் ரிப்பீட்டர்ல போட்டு செக் பண்ணாவே போதும். யூ வில் பி கெட்டிங் 200 ஓகே. ஸோ இது எதுலலாம் வந்து நீங்க செக் பண்ணணும், என்னென்ன URIஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ரெஸ்ட்ரிக்டட் URIஸ்லாம் இருக்கும்ல. லைக் இப்ப அட்மின் லாகின் வந்து அட்மினால மட்டும் தான் லாகின் பண்ணி பார்க்க முடியும். பட் ஒரு எண்ட் யூசரா நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஹெடர ஆட் பண்ணி யூ கேன் ஏபிள் டூ பைபாஸ் அட்மின் டேஷ்போர்ட். லைக் நெறைய ஃபீச்சர்ஸ் லைக் நெறைய பிளாக்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அத பத்தி நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு யூ கேன் ஏபிள் டூ பைபாஸ் எனி டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அதுதான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மிடில்வேர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த Next.jsல வந்து மிடில்வேர் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கமிங் ரெக்வெஸ்ட்லாம் வந்து அ லைக் 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 இது வந்து 2 பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கமிங் ரிக்வெஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கும், 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லைக் மிடில்வேர்ல வந்து இன்ஃபினைட் லூப் நடக்காம தடுக்கிறதுக்கு வந்து இது பர்ட்டிகுலர் மிடில்வேர் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு வேளை இந்த பர்ட்டிகுலர் மிடில்வேர் வந்து பயன்படுத்துறதுனால, அ லைக் எந்த ஒரு வேலிடேஷனும் இல்லாம இந்த ஹெட்டர நம்ம பாஸ் பண்ணதுனால லைக் ஆத்தரைசேஷன் பைபாஸ் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி வெர்ஷன் லைக் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் 11 ஆர் பிஃபோர் 14.2.25 ஆர் 15.2.3லாம் வந்து வல்னரபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ஆத்தென்டிகேஷன வந்து பைபாஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு அட்மின் லாகின் வேணும் அப்படின்னா, அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ் இருந்தா மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். பட் எந்த ஒரு கிரெடென்ஷியலும் இல்லாம, அ எந்த ஒரு புரொடெக்டட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸும் உங்களால வந்து பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ டிட்ன்ட் நீட் எனி கிரெடென்ஷியல்ஸ். யூ ஜஸ்ட் நீட் டூ ஆட் த கஸ்டம் ஹெடர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்பி பைபாஸ் ஈவன் தோ தே ஹேவ் கன்டென்ட் செக்யூரிட்டி பைபாஸ் ஹெடர் வச்சிருந்தாலுமே, யூ கேன் ஏபிள் டூ எக்ஸிக்யூட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் பாய்சனிங் டாஸ் அட்டாக். ஸோ நீங்க ஜஸ்ட் கேஷ் பஸ்டர் வந்து ரெக்வெஸ்ட்ல ஆட் பண்ணி, நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்டே வந்து டவுன் பண்ண வைக்கலாம். லைக் டாஸ் அட்டாக் மூலியமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதான் வந்து கேஷ் பாய்சனிங் யூசிங் டாஸ் அட்டாக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் டெக்னிக்ஸ் ஃபார் ரெட் டீமர்ஸ், பக் பவுண்டி ஹண்டர்ஸ் ஆர் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நமக்கு இதுதான் வல்னரபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நமக்கு லைவ் வெப்சைட்ஸ் வந்து தேவை. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபில்டர் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். லைக் ஆப் இஸ் ஈக்குவல் டூ next.js அப்படின்னு பயன்படுத்தி என்னென்ன சர்ச் என்ஜின்ஸ்லலாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோஃபோ, அ Zoomai.ai ஆர் ஷோடன் இது எல்லாத்துலயுமே வந்து இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் உள்ள லைக் இந்த பர்ட்டிகுலர் Next.js ஃப்ரேம்வொர்க்ல பில்ட் பண்ண வெப்சைட்டும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு சின்னதா டெமோ மாரி பார்க்கலாமா? லைக் ஃபோஃபோ ஓப்ஸ் சாரி ஃபோஃபோ ஸோ இது வந்து ஒரு சர்ச் என்ஜின் தான். நீங்க எப்படி ஷோடன், கூகுள் இதெல்லாம் யூஸ் பண்றீங்களோ, அந்த மாரி இதுவுமே வந்து ஒரு சர்ச் என்ஜின் தான். அதே மாரி Zoomai அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல நீங்க டைரக்ட்டா போயிட்டு அந்த ஃபில்டர் நான் சொன்னேன்ல, ஆப் இஸ் ஈக்குவல் டூ next.js இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல பில்ட் ஆன சாரி Next.jsல பில்ட் ஆன எல்லா வெப்சைட்டும் உங்களால பார்க்க முடியும். ஸோ இது என்னமோ பாட் செக்கிங். நீட் டூ கன்ஃபார்ம் யூ ஆஸ் எ ஹியூமன். ஓகே. இது எங்க இருக்கு? இன்புட்டே காணுமே! ஒரு நிமிஷம். ஐ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் இட். ஓகே ரிஃப்ரெஷ் பண்ணாலுமே வருது. இன்புட் ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கைஸ்? எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே இது கேப்சான்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணணும்னே தெரியலையே! ஓகே Zoomaiல பார்க்கலாம். ஸோ இங்க வந்து Zoomaiலயுமே வந்து ஆ ஆப் இஸ் ஈக்குவல் டூ next.js அப்படின்னு டைப் பண்ணுங்க. next.js உங்களுக்கு ஸ்க்ரீன் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆப் இஸ் ஈக்குவல் டூ next.js அப்படின்னு போட்டு என்டர் குடுத்து பாருங்க. ஸோ என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு you will be getting all the targets which are running with next.js. ஸோ இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. எந்தெந்த ஆர்கனைசேஷன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ், என்ன போர்ட்ல ரன் ஆகுது, எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஜஸ்ட் லைக் ஏதாவது ஒரு டார்கெட் எடுத்து பார்ப்போமே. ஆ ஃபார் சாம்பிள் ஸோ இந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ இது ஆக்சுவலி நான் ஒரு பிரைவேட் விண்டோல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபோஃபோ இத பிகாஸ் நீங்க ஹியூமனா இல்லையான்னு கேட்குது. ஓகே. இது வந்து ஐபி பேஸ்டுன்னு நெனைக்கிறேன்.
பிகாஸ் நான் பிரைவேட் விண்டோல போட்டாலுமே அதே கேப்ச்சா இதுதான் காமிக்குது. ஒருவேள நமக்கு அக்கவுண்ட் வேணும்னு நெனைக்கிறேன். ஸோ, ஆ ஓகே. Zoomyல வந்து ஓகே இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட் வந்து ஸோ நம்ம Zoomyல ஒரு வெப்சைட் கிடைச்சது. அத எடுத்து நம்ம போட்டோம். ஸோ Vapalizer யூஸ் பண்ணி உங்களால இப்ப பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். Vapalizer வந்து ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். யூ கேன் ஏபிள் டூ சீ ஆல் த டெக் ஸ்டாக் யூஸ்ட். ஸோ React, Next.js 13.1.6 இதெல்லாம் இருக்கு. அண்ட் இதுல பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்படிதான் வந்து நீங்க லைவ் டார்கெட்ல வந்து செக் பண்ணணும். அண்ட் ஸோ நம்ம செக்கிங் ஃபார் வெர்ஷன்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் retire.js அப்படி இல்லைன்னா Vapalizer இது 2மே வந்து நீங்க பயன்படுத்தி என்ன வெர்ஷன் ஆஃப் Next.js யூஸ் பண்றாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். 3வது வந்து யூ கேன் ட்ரை ரன்னிங் நியூக்ளியஸ் ஸ்கேன் இந்த பர்ட்டிகுலர் டார்கெட் வந்து வல்னரபிளா இல்லையா அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல இந்த வெப்சைட்லயே வந்து சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இட்ஸ் நாட் ஆக்சுவலி அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வந்து எந்த ஒரு பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம் எதுலயுமே இல்ல. பட் ஸ்டில் ஐ அம் ஜஸ்ட் செக்கிங் இட். அது வல்னரபிளா இல்லையான்னு மட்டும் தான் நான் செக் பண்றேன். நான் எந்த ஒரு பைபாஸஸ் ஆர் எந்த ஒரு வல்னரபிலிட்டியும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. பிகாஸ் அது லீகலும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, HTTP ஆ ஓகே. ஆக்சுவலி ப்ராஜெக்ட் டிஸ்கவரியில குடுத்த ஒரு பர்ட்டிகுலர் டெம்ப்ளேட் தான் இது. ஸோ இத காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நியூக்ளியர் டெம்ப்ளேட்ஸ வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டான சிவிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்டர் குடுக்குறேன். இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வந்து வல்னரபிளா இல்லையான்னு நான் செக் பண்றேன். ஸோ பார்த்ததுல சிவி 2025 கிரிட்டிக்கல் அப்படின்னு வந்து காமிக்குது. விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் டார்கெட் வந்து Next.js மிடில்வேர் பைபாஸ்க்கு வந்து வல்னரபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வேற எந்த ஒரு இதுவுமே நான் செக் பண்ணல. ஐ அம் ஜஸ்ட் டூயிங் எ நியூக்ளியர் ஸ்கேன் ஆன் தட். ஸோ ஒன்ஸ் அத நீங்க கண்டுபிடிச்ச அப்புறம் யூ நீட் டூ ஃபைண்ட் த ரிலவன்ட் URIs. தென் அதுக்கப்புறம் தான் உங்களால வந்து கஸ்டம் ஹெட்டர்ஸ் எக்ஸ்பிளன்டேஷனே பண்ண முடியும். பிகாஸ் நான் அந்த ஆக்சுவல் பிளாக் இருக்குல்ல, இந்த பர்ட்டிகுலர் சிவிய கண்டுபிடிச்ச ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒரு பிளாக் வந்து வெளியிட்டிருந்தாரு. ஆ ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் பிளாக் ஓகேங்களா? இது ரொம்ப படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அதுலேருந்து நான் பிரேக் டவுன் பண்ணி தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்லைடுமே நான் வந்து உருவாக்கியிருக்கேன். ஆம் ஸோ இதுல வந்து அவரு தெளிவா குடுத்திருப்பாரு. லைக் ஓகே. இந்த எக்ஸ் மிடில்வேர் சப் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து ஒவ்வொரு பேஜஸ் ரவுட்ஸுக்குமே வந்து போகும். அதுக்கு தான் வந்து மிடில்வேர் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேஜஸ் ஸ்லாஷ் மிடில்வேர் அப்படின்னு போடுறாரு. இவருக்கு 200 ஓகே அப்படின்னு கிடைக்குதா? லைக் அட்மின் டேஷ்போர்ட். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து அதோட சோர்ஸ் கோட். அ பிகாஸ் இவரு வந்து லைக் லோக்கலா லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணி இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டிய வந்து செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்ப வந்து சோர்ஸ் கோட்ல பார்க்கும்போது இந்த மாரி பாத் நேம் இருந்தது. ஸோ இந்த பாத் நேம் வந்து அக்சஸ் பண்றதுக்கு யூ நீட் டூ ஹேவ் அ ப்ராப்பர் ஆத்தென்டிகேஷன் டோக்கன் ஆர் குக்கீஸ் வித் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே பாத்த இவரு இங்க பயன்படுத்தி எக்ஸ் மிடில்வேர் சப் ரெக்வெஸ்ட் அப்படின்னு போட்டு செக் பண்ணப்போ, இவருக்கு வந்து டைரக்ட்டா 200 ஓகேன்னு வருது. விச் மீன்ஸ் ஹி கேன் ஏபிள் டூ அக்சஸ் த அட்மின் டேஷ்போர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் சினாரியோ. இந்த மாரி இவரு ஒவ்வொரு இதுக்குமே அவரு ட்ரை பண்ணியிருப்பாரு. இதுதான் அதோட அந்த சைட் மேப் மாரி, அந்த பேக்கேஜஸ் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த பாத்லாம் இருக்குல்ல, இது வந்து இந்த எல்லா பாத்துமே இவரோட ப்ளாக்ல இருந்து எடுத்தது தான். லைக் இந்த எல்லா ஹெட்டர்ஸுமே. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இப்போ ட்ரையாக்மில வந்து எக்ஸ் மிடில்வேர், சப் ரெக்வெஸ்ட் மிடில்வேர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கே வந்து இந்த கஸ்டம் ஹெட்டர்ஸும், URIஸும் வந்து மாறும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பயன்படுத்துற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் டிஃபரெண்ட் பாசிபிலிட்டீஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. அண்ட் எப்படி வந்து ஆத்தரைசேஷன் பைபாஸ் பண்றது அண்ட் சிஎஸ்பி பைபாஸ் எப்படி பண்றது, எக்ஸஸஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அண்ட் கேஷ் பஸ்டருமே வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஹைட் பண்ண மாரி இருக்கும் அவரு. லைக் எக்ஸஸஸ் பாப்அப் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டார். பட் கன்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி இருந்திருக்கு. அத வச்சு நம்ம எப்படி எக்ஸஸஸ் எக்ஸிக்யூட் பண்றதுன்னு இருந்திருக்கும். அண்ட் ஸோ நான் ஆக்சுவலி ஒரு பிளாக்ல வந்து பார்த்தப்போ அ அதே மாரி லைக் ஹோஸ்ட் அப்புறம் இந்த எக்ஸ் மிடில்வேர் பயன்படுத்தி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் அலர்ட் 1 அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஸ்கிரிப்ட் அலர்ட் 1, ஸ்கிரிப்ட் க்ளோஸ் அப்படின்னு குடுத்துட்டு,
கன்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி இருந்துமே தே கேன் ஏபிள் டு டூ எக்ஸஸஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சம்வேர் இன் யூடியூப் ஆர் பிளாக்ஸ் படிச்சேன். அண்ட் 3வது வந்து வல்னரபிலிட்டி பார்த்தீங்கன்னா, டாஸ் வியா கேஷ் பாய்சனிங். ஸோ இதுதான் இது. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து இந்த மாரி இருந்தாவே ஆக்சுவலி கேஷ் ஹிட் அப்படின்லாம் வரும்ல. கேஷ் ஸ்டேட்டஸ் இந்த மாரி. ஸோ இத வச்சு இவரு கேஷ் பஸ்டர் மட்டும் ஆட் பண்ணி, அப்புறம் கஸ்டம் ஹெடர் ஆட் பண்ணி, அ இந்த கேஷ் ஹிட் ஆகுறத வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து அ என்ன சொல்றது? டாஸ் வியா கேஷ் பாய்சனிங் அப்படின்னு. பிகாஸ் முக்காவாசி பேரு இன்டர்நெட்ல பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஆத்தரைசேஷன் பைபாஸ் மட்டும் தான் பேசியிருப்பாங்க. யாருமே வந்து சிஎஸ்பி பைபாஸ் அண்ட் டாஸ வந்து அதிகமா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் ஜஸ்ட் ஷோயிங் அப் யூ கைஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெட் டீமர் பெர்ஸ்பெக்டிவ்ல அ எப்படி இத வந்து டிடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ டீமர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாக் டீம்ல ஒரு எஸ்இஎம் டூல்ஸ் மூலியமா எப்படி வந்து இத டிடெக்ட் பண்றது? ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க இந்த Next.js வெப் அப்ளிகேஷன் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நெறைய நெறைய கம்பெனிஸ்ல வந்து அட்டாக் சர்விஸ் மேனேஜ்மென்ட், சென்சஸ் இந்த மாரி நெறைய டூல்ஸ்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ, அம் அந்த மாரி அவங்களோட இன்வென்டரிய வந்து அதுல பார்த்துப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ, நீங்க ஒரு ப்ளூ டீமரா இத எப்படி பாதுகாக்கிறதுனா, HTTP ரெக்வெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாக்ஸ்ல இந்த மாரி எக்ஸ் மிடில்வேர் சப் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்தா, ஓகே இந்த மாரி அட்டாக் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லன்னா ஸ்னாட் அப்படின்ற டூல்ல வந்து சில ரூல்ஸ் வந்து நீங்க செட் பண்ற மாரி இருக்கும். ஜீக் ரூல்ஸுமே வந்து இந்த ஸ்னாட் ரூல்ஸ் அண்ட் ஸ்னீக் ரூல்ஸ் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரையாக்மேல குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸுமே வந்து பார்க்கலாம். ஸோ கடைசியா வந்து இத எப்படி வந்து பிரிவென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து 15x, 14x, 13x, 12x இந்த வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க ஆர் பிஃபோர் யூஸ் பண்ணீங்களோ, எல்லாருமே வந்து இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன்ஸ்க்கு வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை என்னால அப்கிரேட் பண்ண முடியல அப்படின்னா, ட்ரை டூ பிளாக் திஸ் பர்ட்டிகுலர் ஹெட்டர் இன் HTTP ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ் மிடில்வேர் சப் ரெக்வெஸ்ட், ஹெட்டர் அண்ட் HTTP ரெக்வெஸ்ட்ன்னு இருக்குல்ல. ஸோ இத நீங்க பிளாக் பண்ணாவே போதும். இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி வந்து உங்களால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வொர்க் அரவுண்ட் மாதிரி தான். பட் பெட்டர் டூ அப்கிரேட் டூ அ நியூ வெர்ஷன் அப்படின்னு தான் என்னோட அட்வைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்லைட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ராக் மீ ரூம்ல போய் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம சொன்ன அதே திங்ஸ் தான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க டீட்டெயில்டா படிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு கம்ப்ளீட் அப்படின்னு குடுங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் மெஷின் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். பட் ஏன் வந்து டவுன் ஆச்சுன்னு தெரியல. நாட் அன் இஷ்யூ. ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கர்ல் மூலியமாவும் அண்ட் பர்ப் மூலியமாவும் எப்படி வந்து ஆ பைபாஸ் பண்றதுன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ கர்ல் அண்ட் பர்ப் 2மே வந்து மோஸ்ட்லி ஒரே திங்ஸ் தான் பண்ணும். பட் கர்ல்ங்கிறது கமாண்ட் லைன் மூலியமா நீங்க பார்க்குறது. பர்ப்ங்கிறது ஜஸ்ட் அந்த டிராஃபிக் வந்து இன்டர்செப்ட் பண்ணி பைபாஸ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் கர்ல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஹெட்டர் நம்ம சொன்னோம்ல கஸ்டம் ஹெட்டர் போட்டு, இந்த அப்ளிகேஷன்ல வந்து ஸ்லாஷ் புரொடெக்டட் அப்படின்ற ஒரு பாத் இருக்கு. ஸோ அத வந்து யாராலயும் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த மிடில்வேர் சப் ரெக்வெஸ்ட்ட கஸ்டம் ஹெட்டர பயன்படுத்தி பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் டிராஃபிக் வந்து ரெக்வெஸ்ட்ட வந்து இன்டர்செப்ட் பண்றாங்க. தென் ரிப்பீட்டர் காமிச்ச அப்புறம், அ இந்த ஹெட்டர போட்ட அப்புறம் யூ வில் பி கெட்டிங் எ ஃபிளாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ நமக்கு அந்த டார்கெட் வந்து அப் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸ்டில் 4 மோர் செகண்ட்ஸ். ஓகே. நமக்கான ஐபி வந்துருச்சு. ஸோ டைரக்ட்டா வந்து ட்ரையாக்மேயோட லேப்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஊப்ஸ்! ஓகே. சம்திங் இஸ் ஃபிஷி. ஓகே. இந்த போர்ட் நம்பர் வந்து 3000ல வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ டைரக்ட்டா 443ல ரன் ஆகல. ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன். அண்ட் இங்கேயுமே சொல்லியிருக்காங்க அந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி பத்தி. ஸோ இந்த ஸ்லாஷ் புரொடெக்டட் அப்படின்னு இருக்குல்ல. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைக் எங்க லோட் ஆகும்னா, மறுபடியும் இதே பேஜுக்கு தான் லோட் ஆகுது. எந்த ஒரு அ லைக் எங்கேயுமே வந்து உள்ளார போகல அப்படின்னு சொல்லலாம். ஆர் எந்த ஒரு எரர் மெசேஜுமே காமிக்கல. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் பர்ப்ல இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து இன்டர்செப்ட் பண்றேன். ஸோ பர்ப்ல HTTP ஹிஸ்டரி போய்க்கோங்க. ஸோ நம்ம ரெக்வெஸ்ட் வந்து இங்க இன்டர்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிப்பீட்டர்ல போயிட்டு சென்ட் ரெக்வெஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வரும்னா, 307 டெம்பரவரி ரீடைரக்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்ப இந்த பர்ட்டிகுலர் பேஜ் வந்து நம்ம பைபாஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸ் மிடில்வேர், சப் ரெக்வெஸ்ட், மிடில்வேர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த அ இந்த கஸ்டம் ஹெடர வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு இப்ப சென்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 200 ஓகேன்னு வரும். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள்.
ஸோ ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அண்ட் இத வந்து ப்ரௌசர்ல இப்ப பேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்ட. ஸோ இப்ப வந்து உங்களுக்கான ஃபிளாக் வந்துருச்சா? ஸோ இந்த லேப் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு பிகினர் லெவலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அது அது அதுக்காக தான் இவங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிளாக சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு குடுங்க. ஸோ டிடெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்துருக்கிறது முக்காவாசி வந்து ப்ளூ டீமருக்கு மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ரெட் டீமருக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம சொன்ன மாரி குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஸ்லைட் ஃபார் யூ கைஸ். ஸோ இப்போ இதுல மேனுவல் வேல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்ம சொன்ன மாரி இந்த வெப் சர்வர் HTTP லாக்ஸ்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்னாட்ல இந்த மாரி பர்ட்டிகுலர் ரூல் வச்சு டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்க தெளிவா குடுத்துருப்பாங்க. ரூல்ஸ்லாம் எப்படி செட் பண்றது அப்படின்னு. அது மாரி ஜீக் அதுவுமே வந்து த்ரெட் டிடெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த மாரி ரூல வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இதையும் முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கடைசியா சொன்ன மாரி யாரெல்லாம் இந்த வெர்ஷன் யூஸ் பண்றீங்களோ, இதுக்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஸோ இது கம்ப்ளீட்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரூம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பிஃபோர் தட் ஐ ஐ ஜஸ்ட் நீட் டூ ஷோ யூ கைஸ் சம்திங் பிகாஸ் இந்த யுஆர்ஐஸ் எல்லாமே வந்து இந்த ரிசர்ச்சரோட பிளாக்லேருந்து எடுத்தது தான். ஓகேவா? ஸோ இந்த யுஆர்ஐஸ் எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன்ல உள்ள பாத். ஸோ இந்த பாத்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் பண்ணணும். லைக் ஃபரெக்ஸ் பஸ்டர் ஆர் டர்பஸ்டர் ஏதாவது பயன்படுத்தி ஆர் ஃபஃப் பயன்படுத்தி இந்த பாத்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கு ஆர் ப்ரொடெக்டட் ஏரியாவா இருக்குன்னு. தென் யூ கேன் யூஸ் தீஸ் ஹெடர்ஸ் ஃபார் பைபாஸிங். இந்த ஹெடர்ஸுமே வந்து எல்லாமே வந்து நான் அவரோட இந்த பிளாக்லேருந்து எடுத்தது தான். ரிச்சர்ட் அண்ட் யாசின் 2 பேர் கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டி தான் இது. ஓகேவா? ஸோ இந்த பிளாக்லேருந்து எடுத்தது தான். ஸோ ஈவன் நீங்க கூகுள் பண்ணீங்கனாவே இந்த பிளாக் கிடைச்சிரும். ஆர் எல்ஸ் நான் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். இந்த ஹெடர்ஸுமே வந்து நம்ம ஸ்லைட்ஸ்ல ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன்னா, உங்களுக்கு டெலகிராம்ல ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ். அம் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். ரொம்ப ஈஸியான வல்னரபிலிட்டி யார் வேணாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு சூப்பரான வீடியோஸ்ல நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய் காய்ஸ். டேக் கேர்.